ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு மூவி பற்றி லெக்சர் பார்க்கலாம். சரிங்களா? இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணது யாருன்னா கேப்ரியல் மக்சேனோ. இவர் வந்து ஒரு இட்டாலியன் ஃபில்ம் டைரக்டரு, ஸ்க்ரீன் ரைட்டரு. இந்த எமோஷ்னலான ஒரு மூவிஸ் எடுக்கிறதுல ரொம்ப ஃபேமஸானவர். ஓகே, இந்த மூவி தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ, இந்த மூவியோட ஹீரோ. இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்குது இந்த மூவி. சரிங்களா? மூவி பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஆளுக்கும் ஒரு மன எழுச்சி, ஒரு ஊக்கம், மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மூவி. டைரக்டர் கேப்ரியல் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இந்த மூவியில் வில் ஸ்மித் அப்படின்றவர் தான் கிறிஸ் கார்டன் அப்படின்ற ஒரு ரோலை எடுத்து இதில் நடிச்சிருக்காரு. அவருடைய சன் வந்து கிறிஸ்டோஃபர். அவருடைய ஆக்சுவலாக யாருன்னா ஜோர்டன் ஸ்மித்ன்றவர் தான் கிறிஸ்டோஃபர் அப்படின்ற ஒரு ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. சரிங்களா? ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி ஒரு ஸ்டோரியை, ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வராரு கிறிஸ் கார்டனர். அவர் வந்து தன்னுடைய பையனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல ஃப்யூச்சரை உருவாக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அவருக்கு அடிக்கடி பிரச்சனை வருது ஒய்ஃபு கிட்ட. இவர் ஃபினான்ஷியலாக என்ன ஸ்டெபிலைஸ் ஆகலை அப்படின்றதுனால கிறிஸ் கார்டனுடைய இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு வெற்றி அவருக்கு கொடுக்குது. இப்போ படுற கஷ்டத்துக்கெல்லாம் கடைசியில் அவருக்கு வெற்றி கிடைக்குது. சரிங்களா? ஒரு 1980 வந்து சான் பிரான்சிஸ்கோவில் வந்து இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சரிங்களா? 1980s கிறிஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ்மேன். நிறைய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாரு ஒவ்வொரு நாளும். அவருடைய இருந்த சேமிப்பு எல்லாமே ஒரு ஸ்கேன் பண்ணுற மெஷினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த மெஷினை வந்து எப்படியாவது அடுத்து சேல் பண்ணியே ஆகணும், ஏன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டார் இல்லைங்களா. அதனால் இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படியாவது விற்கணும் அப்படின்னு சொல்லி நம்புறாரு. ஆனால் அந்த மெஷின் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறத யோசிக்க மாட்டாங்க. ஒரு குறைஞ்ச ரேட்டில் இருக்கிற மெஷினை தான் டாக்டர் வாங்கி யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அதனால் இவர் பொருள் வந்து ரொம்ப நாளாக சேல் ஆகாமல் இருக்குது. இதனால் கிறிஸ் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு. ஸோ இந்த நிதி நெருக்கடி அதிகமாக அவருடைய பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிப்படையுது. குறிப்பாக அவரது மனைவி, அவருடைய ஒய்ஃப் வந்து லிண்டா வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. இவர் ஃபினான்ஷியலாக என்ன ஸ்டெபிலைஸ் ஆகாமல் இருக்கிற அப்படின்றதுனால கடைசியில் லிண்டா வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. நியூயார்க்கு போயிடுறாங்க அந்த லேடி. சரிங்களா? இதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப மனம் உடைஞ்சிடுறாரு அவர். பட் இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த தன்னம்பிக்கை விடாமல் பையனையும் கூட வச்சிருக்காரு. எங்கெங்கே கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் படுத்துக்கிட்டு கடைசியில் வீடே இல்லாத நிலையெல்லாம் வராரு. தனியாக இப்படி சிங்கிள் பேரண்டாக பையனை வளர்க்கும் போது பயங்கரமான பிரச்சனையெல்லாம் அவர் சந்திக்கிறாரு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு நாள் கிறிஸ் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷேர் ஹோல்டரை மீட் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. அதே மாதிரி லீடிங் கம்பெனியில், ஒரு ஷேர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி இல்லாமல் ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி ஒர்க் பண்ணுறாரு. ஒரு பயிற்சி பணியை அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முழு நேர வேலைக்கு வாய்ப்பளிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே அவர் அதை ஏற்றுக்கு, எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு ஃபியூச்சரில் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு இது அப்படியே ஃபுல் டைமாக கிடைச்சிடாதா அப்படின்ற நம்பிக்கையில் தான் அதை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த பயிற்சிக்கு வந்து சம்பளம் இல்லை அவருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு கனவுகளை அடையிறதுக்காக கிறிஸ் வந்து ரொம்ப கடுமையாக போராடுறாரு. வேற வழி இல்லை, சம்பளம் இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்க முடியும், பையன் வேற இருக்கிறான் இல்லையா. அதனால் அவர் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு. ஸோ இந்த கதை இப்படியே போயிட்டு இருக்கு. கிறிஸ் மற்றும் வந்து கிறிஸ்டோபர் நிறைய கஷ்டங்களை எதிர்கொள்றாங்க. பையனும் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க குடியிருந்த வீட்டில இருந்து வெளியே அனுப்புறாங்க. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய வந்து கஷ்டப்படுறாங்க. பப்ளிக் டாய்லெட்ஸில், இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில், ஷெல்டரில், அந்த மாதிரி இடத்துல ஒரு பிளாட்ஃபார்மில் தூங்குற அளவுக்குலாம் போகிறாங்க. இருந்தாலும் கிறிஸ் வந்து எப்போதும் தான் மகனுக்காக மன உறுதியோடய செயல்படுறாரு. பையனை எப்படியாவது பெருசாக ஆக்கி விடணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து அந்த ஸ்கேனர் எப்படியாவது சேல்ஸ் பண்ணிடுறாரு. சேல் பண்ணுறதுனால அப்போ டெம்பரரியாக ஒரு வகை ரிலீஃப் அவருக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் அவரது அந்த ட்ரைனிங் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து மற்றவங்களை விட இவர் சிறப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இந்த சேலஞ்சை வந்து மீறி அவர் தனது திறமையை வந்து கடின உழைப்பையும் நிரூபிக்கிறார் அந்த இடத்துல. ஸோ இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்டம் அவருக்கு அந்த ஷேர் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரம் ஜாப் அங்கே கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த சீனில் வந்து கண்ணில் தண்ணி வந்துடுது அவருக்கு. தன்னுடைய கஷ்டம் வந்து வெற்றியாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி அவர்
ஃபீல் பண்றாரு. ஸோ கதை வந்து மகிழ்ச்சியா முடியுது இந்த படத்துல. கிறிஸ் வந்து தன்னுடைய மகனோட அப்படியே நடக்கிறாரு. அவர் எதிர்காலம் நல்லா நம்பிக்கையா, வாய்ப்புகளும் நிரம்பி இருக்கு. அவருடைய நடக்கிறத பார்த்தாவே தெரியும். அவருடைய ஃபியூச்சர் வந்து நல்ல மாரியா இருக்கும் உங்க பையனுக்கு. ஏன்னா அவருக்கு கடைசி வந்து நல்லா வந்து ஒரு ஜாப் அவருக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தோன்னா, வெறும் ஒரு ஃபினான்ஷியல் சக்சஸ் மட்டும் சம்மந்தப்பட்ட கதை கிடையாது. ஒரு பொருளாதார வெற்றிய மட்டுமே வச்சு இந்த கதை கிடையாது. இது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணும், ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு லவ், அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி அது சம்மந்தமான ஒரு கதையாகும். ஒரு சவால்கள எதிர்கொண்டு கன்டினியூவா முயற்சி செஞ்சா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத இந்த மூவி வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லுது. ஏன்னா வந்து நீங்க எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்சிவரன்ஸ், கன்டினியூட்டி வேணும் இல்லையா? அது இருந்தா மட்டும் தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். இடர்பாடுகள் வந்துகிட்டு தான் இருக்கும். யாருக்கு தான் இல்ல. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்ப தன்னுடைய கன்டினியூட்டி நம்ம மிஸ் பண்ணாம போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க, நிச்சயமா சக்சஸ் அடையலாம். அப்படின்றதுக்கு இந்த மூவி வந்து ஒரு உதாரணம். ஏன்னா அப்படிதான் இந்த ஹீரோவும் ரீச் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இதோட இந்த லெக்சர் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். சப்ஸ்கிரைப் த சேனல்.